இங்க ஒரு அப்பாவ தன்னோட மகனை தான் தான் கொன்னேன்னு சொல்லி தவறுதலா ஜெயிலுக்குள்ள போட்டுருவாங்க. அவங்க வீட்டு பெட்ரூம்குள்ள மேத்யூவை பேஸ்பால் பேட்டால அடிச்சு கொண்டிருப்பாங்க. ஒரு நாள் டேவிட்டோட வக்கீல் வந்து இன்னும் உங்க பையன் உயிரோட தான் இருக்கான்னு சொல்லி ஒரு போட்டோவை காமிக்கிறாங்க. டேவிட்டுக்கு நம்பிக்கை இல்ல. மேத்யூவோட முழு உடம்பையும் அடிச்சு சேசிச்சிருப்பாங்க. ஆனா அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல அது மேத்யூவோட தான் சொல்லி வந்திருக்கும். அதனால இவனுக்கு நம்பிக்கை இல்ல. அந்த ஜெயில ஒரு வார்டன் இவங்க அப்பாவுக்கு பழக்கப்பட்டவரா இருப்பாரு. அவர்கிட்ட என் பையன் இன்னும் உயிரோட இருக்கான்னு சொல்றாங்க, அதனால கொஞ்சம் விசாரிங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேஸ் ஃபைலும் வேணும்னு சொல்றாரு. இவன் இருக்க செட்ல 11 கொலை பண்ண ஒரு சைக்கோ உள்ள விட்டுருப்பாங்க. அவனுக்கு இவனுக்கு பயங்கர சண்டையாவது. ஆனா போலீஸ் வேணும்னுக்கே அவனை தடுக்காம இருப்பாங்க. ஆனா டேவிட் சைக்கோ அடிக்கவும் தான் தடுக்கிறாங்க. அப்பதான் புரியுது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி இருக்குன்னு சொல்லி. அந்த கேஸ் ஃபைல பார்க்கும்போது தான் தெரியுது மேரிங்கிற ஒரு பொண்ணு டேவிட் அந்த பேட்டை புதைச்சதை பார்த்ததா சொல்லுது. டேவிட்டுக்கு அந்த பொண்ணு ஏன் பொய் சொல்லுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டு மேத்யூ காணாம போன அதே நேரத்துல பக்கத்துல இன்னொரு பையன் காணாம போயிருப்பான். ஆனா அவனை இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் டேவிட்டுக்கு புரியுது அன்னைக்கு பார்த்தது மேத்யூவோட உடம்புல இந்த பையனோட உடம்புன்னு சொல்லி. ஜெயிலுக்குள்ள ஒரு போலீஸ் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம்னு சொல்லி கூட்டு போறாங்க. போக போக ஒரு கத்தி எடுத்து டேவிட் அட்டாக் பண்ண போறாங்க. டேவிட் அப்போதைக்கு இப்படியே தப்பிச்சிருவான். அடுத்த நாள் காலையில வார்டன் இவனை இப்படியே விட்டா இறந்துருவான்னு சொல்லி ஒரு ஐடியா பண்றாங்க. வார்டன் மேல துப்பாக்கி வச்சு எப்படியே வெளியே தப்பிச்சிருவான்.